இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்ன நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதில் வாகனங்களை அண்ணன் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் வாகனம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கிறது பார்க்கணும். இதுக்கு ஒன்று ஜிஓ ஒன்றும் போடலை, அரசு அறிவிச்சிருக்காங்கன்னா ஜிஓலாம் போட்டால் தான் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம மாநில சாலைகளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த டோல்கேட்டை வந்து பயன்படுத்தலாம். இந்த டோல்கேட் ஜிபிஎஸ் வச்சு தான் பயன்படுத்தும். மேபி அதை பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேமெண்ட் தான் கட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் 3000 இருக்குது, அதிலேருந்து ரீசார்ஜ் எடுத்துக்குமா, இது மாதிரி நிறைய குழப்பமான சுச்சுவேஷன் இருக்குது. இது வந்து மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் தெளிவுபடுத்தணும், ப்ளஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே நேரத்தில் இதை வந்து எல்லா வாகனங்களுக்கும் இதை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் சாதாரண மக்கள் வந்து இதை பயன்படுத்துவாங்க. கார் வச்சுருக்கிறது வந்து ஓரளவு வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான் கார் வச்சுருப்பாங்க. தனியார் வாகனங்கள் வச்சுருக்கோம். இது மாதிரி பொது போக்குவரத்தில் போகிறவங்களும் இந்த திட்டத்தை பயன்படுத்துகிற மாதிரி மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஓகே அன்பழகன் சார், இப்போது இந்த டோல்கேட் வசூலிப்பதற்கான மிக முக்கிய காரணமே வந்து சாலை மேம்பாட்டுக்காக தான். சாலை மேம்பாடு சரியாக இருக்கா? சாலைகள் சரியாக இருக்கா? டோல்கேட் வசூலிக்கிறாங்க சரியா? சாலை சரியாக இருக்கா? சாலை சரியில்லையே சார். சரி இருந்தால் தான் இப்போ அந்த காசு கொடுக்கறதுக்கு தனியாக அனுபவிச்சோம்னா நம்ம ஏன் அதை சொல்ல போகிறோம். ஆனால் சொல்லணும், டோல்கேட்டுக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்தில் வர்ற வண்டி இப்போ டோல்கேட்டுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் லேட்டாக வருது. நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சி போனீங்கன்னு வச்சு எத்தனை இடத்துல பேரிகார்ட் போட்டு ரோட்டை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. சர்வீஸ் ரோடு நல்லா போட்டு தரேன், காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற காசை நம்ம கொடுக்குறோம். ரோடு நல்லா போட்டாங்களா? இல்லை. நீங்கள் சர்வீஸ் சாலை எப்படி முறையாக போட்டோன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ரோடு ஒரு பைபாஸ் ரோட்டில் சர்வீஸ் சாலை எப்படி போட்டுட்டு ரோடு பாலம் கட்டணும் போட்டிருக்காங்க. ஒரு பஸ் தான் போக முடியும். அதனால பல தரப்பட்ட இரவு நேரம் ஃபுல்லாக டிராஃபிக். அந்த ஒரு பாலம் கட்டுறதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போடுறாங்க. அதனால மட்டுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட டிராஃபிக் ஆகி போகுது. அது மாதிரி ஒரு 4-5 இடத்துல நீங்கள் இப்போ இரவு நேரத்தில் ஒரு ஆம்னி பேருந்து ஓட்டுநரை கேளுங்க. இரவு நேரத்தில் பேருந்து ஓட்டுறவர்கள் கேட்ட பகல் நேரத்தில் போன வாக்குவரத்து குறைவாக இருக்கிறதுனால டிராஃபிக் இல்லாமல் இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட அவ்வளோ டிராஃபிக் ஆகி போகுது. கிட்டத்தட்ட சென்னை டு திருச்சி போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாதாரண நாட்களில் இந்த ரோடு டைவர்ஸ்லாம் நின்று போகுது. பல இடத்துல ரோடே சரி. நீங்கள் இப்படி சொல்றீங்க பர்னூர் டோல்கேட்டு, பர்னூர்லேருந்து நீங்கள் செங்கல்பட்டு அந்த பைபாஸ் தாண்ட ரோடு எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப மோசமான நிறைய ஆக்சிடென்ட் ஸ்பாட் அது.